ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு சீடர் இருந்தார். அவர் நீண்ட காலமாக அங்கேயே தங்கி பழகியவர். ஆனால் சமீப காலமாக அங்கிருப்பவர்கள் தன்னை பற்றி தவறாக பேசுவதைக் கேட்டு அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவர் தனது குருவிடம் சென்றார். குருவே, என்னால் இனி இங்கே இருக்க முடியாது. எல்லாரும் என்னை பற்றி எதிர்மறையாக பேசுகிறார்கள். தயவு செய்து நான் இங்கிருந்து செல்ல அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினார். குரு அமைதியாக புன்னகைத்தார். சரி மகனே, நீ தாராளமாக போகலாம். ஆனால் போவதற்கு முன்னால் எனக்காக ஒரே ஒரு காரியத்தை செய்துவிட்டு போ என்றார். குரு ஒரு ஸ்பூன் நிறைய தண்ணீரை நிரப்பி சீடரிடம் கொடுத்தார். இந்த ஸ்பூனை ஏந்தியபடி இந்த மடாலயத்தை முழுமையாக ஒருமுறை சுற்றி வர வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது என்றார். சீடரும் சம்மதித்து மிகுந்த கவனத்துடன் ஸ்பூனை பிடித்துக்கொண்டு மடாலயத்தை சுற்றி வந்தார். சிறிது நேரம் கழித்து குருவிடம் திரும்பிய அவர், குருவே, நீங்கள் சொன்னபடியே ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் சுற்றி வந்துவிட்டேன். இப்போது நான் கிளம்பலாமா என்று கேட்டார். அப்போது குரு ஒரு கேள்வியை கேட்டார். நீ சுற்றி வரும்போது உன்னை பற்றி யாராவது தவறாக பேசியது உன் காதில் விழுந்ததா? அதற்கு சீடர், இல்லை குருவே, என் கவனம் முழுவதும் தண்ணீரை சிந்தாமல் கொண்டு வருவதிலேயே இருந்தது. அதனால் சுற்றியிருந்தவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை நான் கவனிக்கவே இல்லை என்றார். குரு சிரித்துக்கொண்டே சொன்னார், இங்கே பார் மகனே, வாழ்க்கை என்பதும் இதுதான். நம்மை சுற்றி எதிர்மறையான விஷயங்களும் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் கவனம் உன் குறிக்கோளின் மீது மட்டும் இருந்தால் பிறர் பேசும் வீண் வார்த்தைகள் உன் காதில் விழாது. அவை வெறும் சத்தமாக மட்டுமே உனக்கு தோன்றும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இதேதான் உண்மை. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். உங்கள் பயணம் சரியாக இருந்தால் வெளியிலிருந்து வரும் எந்த விமர்சனமும் உங்களை பாதிக்காது.